அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்குது. ஒவ்வொரு மனிதன் அந்த பிரச்சனையை விட்டு வெளியாகுவதற்குண்டான வழிகளை தேடிக்கொண்டு தான் இருக்கிறான். அது வெளியில் தேடுறான். இன்னும் நிறைய நபர்கள் எவ்வளோ செலவானாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு நிம்மதியாக இருக்கணும், அந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கணுக்குண்டான வழிகளை வெளியில் தான் தேடுறாங்க. ஆனால் படைத்த இறைவன் அந்த பிரச்சனைகளுக்குண்டான அந்த தீர்வை நம்மளுடைய கையிலே கொடுத்துட்டான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லி தருவாங்க. இந்த ஹதீஸு ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்க, இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் மற்றும் ஜாமிய திர்மிதி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூறுகளில் நீண்ட ஹதீஸினுடைய ஒரு பகுதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபித்னத்துர் ரஜுலி, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் எதனையெல்லாம் ஏற்படலாம்? ஃபி அஹ்லிஹி, ஒன்று அவனுடைய குடும்ப ரீதியாக அவனுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். ரெண்டாவது மாலிஹி, அவனுக்கு பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். மூன்றாவதாக வலதிகி, அவன் பெத்த பிள்ளைகள் மூலமாக, குடும்பங்கள் மூலமாக அவனுக்கு பெத்த பிள்ளைகள் மூலமாக அவனுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஜாரிகி, நாலாவது என்ன, அவன் பக்கத்து வீட்டுக்காரனாக கூட இருக்கலாம் அந்த பிரச்சனைக்கு, அவர்கள் மூலமாக கூட ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். சரி, இந்த பிரச்சனைகள் இவைகள் மூலமாக ஏற்பட்டால் இவைகளுக்குண்டான அந்த தீர்வுகள் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க. துக்கஃபிருஹா, இதற்குண்டான தீர்வுகள் என்ன தெரியுமா? அஸ்ஸலாத்து, ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரத்தில் தொழுது இறைவன்ட்ட மண்டாடி, இறைவா அதற்குண்டான வழி வகைகளை எனக்கு நீ காட்டி அருள் என்று இறைவன்ட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் அதற்குண்டான வழிகளை இறைவன் தருகிறான். ரெண்டாவது சதகத்து, ஒரு பிரச்சனையினுடைய அந்த நேரத்தில் நம்ம ஏழை எளியவர்களுக்கு மனம் போந்து அளிக்கக்கூடிய அந்த தான தர்மம், அவர்கள் அதன் மூலமாக நமக்கு பிரார்த்தனை செய்தாங்கள் அல்லவா, அந்த பிரார்த்தனையின் மூலமாக அந்த பிரச்சனைகள் நீங்கி விடுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக மூன்றாக அல் அம்ரு பில் மஅரூஃப், நல்ல விஷயங்களை ஏவுகிறது. அடுத்து ஒரு மனுஷனுக்கு நல்லதையே செய்கிறது. அந்த நல்லதை பெற்றதற்கு பின்னால் அந்த மனிதன் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையின் மூலமாக அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு நீங்கும். நஹியோ அனில் முன்கர், ஒரு மனுஷன் தவறு செய்ய போகிறான்னு சொன்னால் அந்த தவறை விட்டு தவிர்ந்து கொள்வது. அடுத்து ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய அந்த தீயதை விட்டும் அந்த மனுஷனை பாதுகாப்பது. இவைகள் மூலமாக நீங்கள் நிவாரணம் பெறலாம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.